ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ட்ரிகர்ஸை செட் பண்ணுறது பிஆர் வேலிடேஷனுக்கும் கமிட் வேலிடேஷன்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எப்படி இன்னொரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணி ஆர்டிஃபேக்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் கீழே டைரெக்டாக மாஸ்டர் பிரான்ச் இருந்தது. பட் ஆனால் ட்ரிகர்ஸ் கீழே நீங்கள் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து செட் பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸ் லைக் இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பிஆர் காலன் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுன்னா, இந்த பிரான்ச்சுக்கு புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிங்கனாவே இந்த சிஐசிடி பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இப்போ வந்து ட்ரிகர்ஸ் செட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால ஒரு ஜாவா ஆர்டிஃபேக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ சேம் ரூல் தான். ஸ்டேஜுக்கு வந்து நேம் கொடுக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட் ஸ்டெப்புக்கு வந்து சேம் மேவன் டாஸ்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கான்ஃபிகரேஷன் கோல்ஸில் மட்டும் க்ளீன் பேக்கேஜ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஆர்டிஃபேக்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த டாஸ்க்கையும் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் கான்ஃபிகரேஷனில் நோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ரஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம பைப்லைனில் வந்து பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிற ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி டிஸ்பிளே பண்ணாது. ஓகே, இப்போ இந்த சேஞ்சஸை வந்து டைரெக்டாக கமிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சேஞ்சஸ் கமிட் பண்ண பிரான்ச்லேருந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்து புல் ரிக்வெஸ்ட் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த மாஸ்டர் பிரான்ச்சுக்கு புல் ரிக்வெஸ்ட் க்ரியேட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக பைப்லைன் வந்து சிஐசிடியில் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ அந்த ஜாபை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், லாஜிக்கலாக வந்து 2 ஸ்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒன்ஸ் ஜாப் சக்சீட் ஆனோன்னே நம்ம ரைஸ் பண்ண புல் ரிக்வெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ரன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது ஜே யூனிட் அண்ட் ஸ்டேஜஸ் வந்து ரன் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த ஃபெயிலியர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த சேனலில் ஒரு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.